என் இனிய உலகத்தமிழ் மக்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, சிறார்களே, என் அடிமைச் சீடர்களே, யோக நண்பர்களே, யோக விரும்பிகளே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். யோக ஆசனம் என்றாலே பல்வேறு விதமான யோகங்கள் நமக்கு கிடைத்துவிடும் ஆசனம் செய்வதால் என்பதால் தான் யோக ஆசனம் என்றால் அதுக்கு பெயர் கொடுத்திருக்கிறார்கள். நன்றாக படிப்பு வரும், அவனுக்கு யோகம் அடித்து விட்டது என்று சொல்வார்கள். படிப்பிலே வெற்றி பெற்று விட்டான், நன்றாக உத்தியோகம் கிடைத்து விட்டது, நல்ல மனைவி கிடைத்து விட்டால், அவனுக்கு நன்றாக வீடு கிடைத்து விட்டது, உத்தியோகத்திலே பல உயர்வுகள் கிடைத்து விட்டது என்று சொன்னால் யோகாசனம் செய்வர்களுக்கு நிச்சயமாக இது அனைத்தும் கிடைத்துவிடும் என்பதுதான் எனது அனுபவம், உண்மை. ஒருவன் யோகாசனம் செய்ய 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 மற்ற மனிதர்களிலிருந்து வேறுபட்டு விடுகின்றான். குணத்தில், செய்கைகளில், நடவடிக்கைகளில் எல்லாமே வித்தியாசப்பட்டு விடும். நல்லவனாக இருப்பான், எல்லாரோடும் போற்றப்படுவனாக மாற்றப்படுவான் என்பதுதான் உண்மை. அந்த நிலையில் இன்றைக்கு பாருங்கள், நமது அரங்கிற்கு கோபிச்செட்டிப்பாளையத்திலிருந்து விஎஸ் ஸ்ரீ விவேகா 6வது வகுப்பு, விஎஸ் பிர்னேவ் 6வது வகுப்பு, இவர்கள் கபோடாசனத்தை செய்ய போகிறார்கள். அதுக்கு கோகல வீராசனம் என்றும் சொல்லுவார்கள். என் அருமை சீடர்களே, நீங்கள் பத்மாசனத்தை கலைத்துவிட்டு அந்த கோகல வீராசனத்தை செய்யுங்கள் பார்க்கலாம். மெதுவாக செய்ய வேண்டும், வேகமாக செய்யக்கூடாது. முதுகை வளைத்து காலை தரையில் தொடுவது என்பது மிக மிக கடினம். எவ்வளவு அற்புதமாக செய்கிறார்கள் பாருங்கள். பந்து கிண்ணம் முட்டு வளைக்கப்படுகிறது, தொடை பந்து கிண்ணம் முட்டு வளைக்கப்படுகிறது, கை பந்து கிண்ணம் முட்டு வளைக்கப்படுகிறது, முதுகெலும்பு வளைக்கப்படுகிறது. அத்தனை ஒரே ஆசனத்தில் இத்தனை வளைவு, நெளிவு, சுழிவுகள். மெதுவாக இந்த ஆசனத்தை கலையுங்கள். அன்னமய கோஷம், பிராணமய கோஷம், மனோமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம். இப்பொழுது அடுத்த காலை நீட்டி செய்யுங்கள். ஆசனத்தை முழுமையாக அற்புதமாக செய்கிறார்கள். அதைத்தான் நாம் கவனிக்க வேண்டும். மெதுவாக இந்த ஆசனத்தை கலையுங்கள். நீண்ட மூச்சு வாங்கிக் கொள்ளுங்கள். இப்பொழுது இந்த ஆசனத்தை ஒருவருக்கொருவர் நேராக பார்த்து கொண்டு செய்ய வேண்டும். அப்படியே டர்ன் பண்ணு. பக்கவாட்டில் செய்கிறார்கள், பார்க்க வேண்டும். பெரியவர்களுக்கு இந்த ஆசனம் செய்வதற்கு சற்று கடினம். மாணவ பருவத்திலேயே இது செய்தால் அவர்களுக்கு பெரியவரானாலும் இந்த ஆசனத்தை செய்வதற்கு ஒரு தகுதி, உடம்பு வளையும் தன்மை பெற்றுவிடும். ஆரம்பத்தில் யாராவது ஒருவர்கள் காலை மடக்கி தலையிலே வைப்பதற்கு நாம் உதவி செய்ய வேண்டும். மெதுவாக இந்த ஆசனத்தை கலையுங்கள். நீண்ட மூச்சு வாங்கிக் கொள்ளுங்கள். காலை மாற்றி செய்யுங்கள். கழுத்து வளைக்கப்படுகின்ற காரணத்தினால் குரல் வளம், தைராய்டு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நீக்கப்படும் என்பதையும் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். மெதுவாக இந்த ஆசனத்தை கலையுங்கள். நேராக வந்து பத்மாசனத்தில் அமருங்கள். எதிர்கால செல்வங்கள், மாணவர்கள், அவர்கள் தான் இந்த நாட்டை ஆளப்போகிறார்கள். பல பல பெரிய உத்தியோகஸ்தர்களாகவும், ஐபிஎஸ், ஐஏஎஸ் அதிகாரிகளாகவும், அமைச்சர்களாகவும், இன்ன பிற மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய பல்வேறு பொறுப்பில்
அமையக்கூடிய மாணவர்கள் அவர்கள் மனோதிடமும் மனோ வலிமையும் நினைவாற்றலும் பெருகி இருக்க வேண்டும் என்று சொன்னால் நிச்சயமாக அவர்கள் பள்ளி வாழ்விலேயே இந்த யோகாசனத்தை ஆரம்பித்து விட வேண்டும். எல்லா பள்ளி கல்லூரிகளிலும் ஆசனத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும். ஆகவே இன்றைக்கெல்லாம் பேப்பரில் பார்க்கிறார்கள், மாணவர்கள் மது அருந்துகிறார்கள், கோஷ்டி சண்டை போடுகிறார்கள், பல்வேறுபட்ட மனிதருக்கு பிடிக்காத விஷயங்களை எல்லாம் மாணவர்கள் செய்கிறார்கள் என்பதெல்லாம் பத்திரிகைகளில் வருகிறது. எதிர்கால செல்வங்கள் இப்படி இருந்தால் நாடு எப்படி முன்னேற முடியும்? யோகாசனம் செய்துவிட்டால் அவர்கள் தானாகவே அவைகளெல்லாம் தவிர்த்து விடுவார்கள். எந்த சூழ்நிலையிலும் அவர்கள் வன்முறையில் செல்ல மாட்டார்கள், கெட்ட வழியில் செய்ய மாட்டார்கள் என்பதை உறுதியாக நான் இந்த நேரத்திலே சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன். ஆகவே இதுபோன்ற ஆசனங்களை இந்த எதிர்கால செல்வங்களுக்கு பள்ளிகளிலேயே கற்றுக் கொடுத்து அவர்கள் நல்லவர்களாகவும் வல்லவர்களாகவும் ஆக்க நாம் முயற்சிக்க வேண்டும் என்று கேட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆசனம் ஆண்டியப்பன். வணக்கம்.